ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் விலாகு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஸ்மெல்லஸ் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ குக்கரில் வச்சா ரொம்ப வெந்துடும். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஸோ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து அப்படியே தெரியும். ஸோ ஸ்மெல்லஸ் ஆயில் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸுங்கும்போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா வணங்கட்டும். ஸோ சைட் பை சைடு வந்து அரிசியும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அரை வேக்காடு தான் வேகணும் அரிசி. முட்டை வந்து 2 முட்டை ஆட் பண்ணியிருந்தேன். என்னடா வெஜ் ஃப்ரைட் ரைஸில் முட்டைன்னு கேட்காதீங்க, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி உடனே நம்ம கிளறி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். ஸோ கிளறி விட்டு நல்லா நம்ம கொத்தி விட்டுட்டு, ஸோ நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி குடமிளகா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. குடமிளகா இல்லை, ஸோ 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு இது 3ஐயும் வந்து கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஷேப்பாக வெட்ட தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவசரத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இது வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வந்து மூடி வச்சிடணும். ஸோ காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதை சைட் பை சைடு வந்து அரிசியும் வந்து வெந்துருச்சு, அதையும் வடித்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைட் டிஷ்க்கும் ரெடி பண்ணலான்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் வெந்துட்டுருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அதுவே வந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். காயெல்லாமே நல்லா வெந்திருந்தது. அரிசி வந்து பொழு பொழுன்னு வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணேன். சோயா சாஸ் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணியாச்சு. டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இதை ஆட் பண்ணாலே போதும், சூப்பராக தான் இருந்தது. இதே இதில் வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோன்னா இதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குறத விட இதே மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் அதை அரைச்சி அதையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வெங்காயம், தக்காளி அரைச்சி அதில் போட்டுட்டு தேவையான அளவு மிளகாப்பொடியும் கறி மசால் தூள் மட்டும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரே இதாக ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா மார்னிங் எடுத்ததுனால டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ பன்னீர் வந்து கொஞ்சம் வதக்கி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். பாதி இதுலேயும் பாதி ஃப்ரைட் ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதே சமயம் லஞ்ச் பேக்கும் பேக் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.